ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுமித் அண்ட் சக்தி சேனல். இன்று நம்ம பார்க்க போவது சிலை வைக்கும் வழிபாட்டு சிறப்பும் அதோட ஆன்மீக முக்கியத்துவம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இறைவன் சிலை என்பது வெறும் இந்த கல்லால் செய்கிறதோ, இந்த மரத்தால் செய்கிறதோ, இல்லை உலோக வடிவமாக மட்டும் இல்லை. இந்த பக்தர்கள் இறைவனை மனதில் நிறுத்தி வழிபட உதவும் ஒரு புனித அடையாளமாக இந்த இடம் மக்கள் நம்புகிறாங்க. பொதுவாக ஒரு சிலை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வேத மந்திரங்க அல்லது இறை நாமங்கள் முய்க்க பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அதன் பிறகு தினமும் தீபம் ஏற்றி மலர் சமர்ப்பித்து பக்தியுடன் வழிபடுவது வழக்கமாக இருக்கும். எப்பவுமே கோவில் நம்ம புதுசாக கட்டுற இடமும் சரி, கட்டி புதிதாக சிலை வைக்கிற இடமும் சரி, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குங்க. பலரின் நம்பிக்கைப்படி இவ்வாறு பக்தியுடனும் ஒய்க்கத்துடனும் செய்யப்படும் வழிபாடு மன அமைதி, நல்ல சிந்தனை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. ஆனால் வழிபாட்டின் உண்மையான பலன் சிலையின் அளவிலோ அல்லது அலங்காரத்திலோ இல்லை. அது நம் மனதின் தூய்மையிலையும் இறை நம்பிக்கையிலையும் தான் இருக்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்ல போகிறதுனா, மனசு சுத்தமாக இருந்து சாமியை வணங்கினா எதுவும் நடக்கும். அதுதான் இது விளக்கமோ. இது முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எந்த சிலையாக இருந்தாலும் அது மகிமை உயர்வது அதன் உயரமோ அலங்காரமோ இல்லை, பக்தர் செலுத்தும் அன்பு மரியாதையும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில் அல்லது தெய்வத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். இனி வரும் வீடியோவை நான் லைவாக போடுறேன், சவுண்டோட பார்த்து நீங்கள் உங்களுக்கும் சாமியார் அருள் கிடைக்கட்டும். வெறியப்பன் உங்களுக்கு துணை இருப்பான், நினைத்தது நடக்கும். வெறியப்பன் மட்டுமில்லை, நீங்கள் வணங்கும் ஒவ்வொரு குலதெய்வமும் அப்படி தான். அனைத்து கடவுளும் ஒன்று மட்டுமே. உண்மையை சொல்லி நன்மை பெருகட்டும், கடவுள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுக்கப்புறம் லைவாக போடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो बलधारभक्षितं श्रीनिवासनं नमामि विश्वेश्वराय महादेवाय।
அப்படி தப்பி தூக்கான வைக்கிட்டு காசு காசு வைங்க தூக்குப்பா தூக்குறா காசு வை 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 அப்படி இல்லை சைடுல இருக்குது பேக் பண்ணிக்கலாம்டா கொஞ்சம் லைட்டா 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 காமிங்க அப்படியே பொறுமை 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 அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க அப்படியே இப்ப பண்ணாதான் அப்படியே வைக்க சொல்லுங்க. நீங்க தான் மட்டம் கட்டினீங்க கரெக்டா தான் இருக்குது. அப்புறம் என்ன வீட்டுல எல்லாம் கரெக்டா உட்கார வைக்கணும் ஃபர்ஸ்ட். டூப்ல தானே கட்டுறீங்க. கை தொடப்பா. அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க. நூல் போட்டுட்டேன்.
विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् ओम ब्रह्मशक्ति विद्महे देवर्णायै धीमहि तन्नो ब्राह्मी प्रचोदयात् ओम श्वेतवर्णाय विद्महे धीमहि तन्नो खगेश्वरी प्रचोदयात् ओम श्रीकृष्णाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो कौमारी प्रचोदयात् ओम काक्षध्वजाय विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नो वैष्णवी प्रचोदयात्